கால் வந்துடும். ஏமா கவர்மெண்ட் அந்த ஆர்டர் போட்டால் உனக்கு அந்த வேலை உண்டு. அந்த ஆர்டரை அவ்வளோ சீக்கிரம் அரசாங்கம் போடுறதுக்கு இப்போ தயாராக இல்லை, காலதாமதமாகும். அதுக்கிடையில் உனக்கு ஒரு வேலையும் வாங்கி தரேன், அந்த வேலையும் கிடைக்கும், வெற்றிகரமாக நடக்கும். சந்தோஷமா கர்மசாமிக்கு நான் தொழிலுக்காக இடம் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு வழிவகுக்க முடியுமான்னு கேட்டுக்கோங்க. யார் வாப்பா, என்ன இடமாற்றம்? அப்படியா? என்னுடைய வீடு இடம் சம்பந்தமாக ஒரு சில குழப்பமும் வழக்கு இருக்கு, அதை சரி பண்ணணும்னு கேட்டு வந்தது யாரு? வழக்கு இருக்கா? வந்து நில்லுங்க முன்னால. நீ கால் நோட்டோட செல்ல பேர வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் மன நஷ்டமும் கடனும் பட்டு வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய். இடைப்பட்ட காலத்தில் சில பேர்களை நம்பி பண ஏற்பாடு செய்து மனக்குழப்பத்தையும் அடைந்து விட்டாய். உண்மையா இல்லையா? கால் இப்போ உன்னுடைய தொழிலை வெற்றியாக்கி நல்ல முறையில் நடத்தி தரேன். இடம் மாற்றணுமா வேண்டாமாங்கிறத முடிவு எடுக்கணும்ல. தை மாதம் வரை இந்த இடத்துல ஓட்டு, அடுத்து வேற இடத்த தரேன், வெற்றிகரமாக ஓடும். இதை விட பெரிதளவுக்கு வியாபார ஸ்தாபனமாக மலரும். என் போட்டாவை போட்டுதான் அசத்து போ. கால் வந்துட்டுவாமா. என்ன வழக்கு? கால் வந்துட்டுவாங்க. வா. அந்த வழக்கில் இன்னும் ஒரு பொம்பளை உரிமை சாட்டி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் அந்த சொத்து உன் உரிமையை கிடைக்கிறதுக்கு வேண்டிய வழிவகுத்து தரேன். 6 மாத காலம் அவகாசம். கண்டிப்பாக கிடைச்சாச்சு. அதில் தான் ஒரு பொம்பளை வில்லங்கமாக இருக்கா, மாற்றி தரேன். இந்த விபூதியை கூட நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு வழக்கு இருக்கா? வாங்க. அடுத்து ஒரு பெண்ணடியால் கேட்கா, என் கணவருடைய மனதை பக்குவப்படுத்தி கொடுடு. யாருமா? யாருக்கு? உனக்கா? உன் வீட்டுக்காரர் நான் செய்யணும்? வில்லங்க மட்டும் 2 பேரும் சண்டை போடுறீங்களா? நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாம வந்துட்டீங்க. வழிவிடுப்பா. சாமி வழிவிடு. வாமாங்க, நெல்லுமா. அப்படி யாரெல்லாம் வந்தீங்க? நெல் கலங்காது. பார்த்தியா? கால் வந்துப்பா. வருத்தப்படாத. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே 17 ஆண்டுகளுக்கு முன்பு உறவினர்களால் பல வேதனைகளும் பாதிப்பு நடந்து செய்வனை கோளாறுகளால் உறவினர்கள் பிரிந்து ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் இடையூறுகளும் தலைகுனிவும் ஏற்பட்டு வேதனை அடைந்த செல்ல மக்கள் நீங்கள். கால் இப்பொழுதும் போட்டி பொறாமையின் காரணத்தினால் உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்தில் வழக்குகளை மேற்கொண்டு உங்களுடைய பணத்தை தட்டிப்பறித்து இடம் தெரியாமல் ஆக்க வேண்டும் என்ற எதிர்ப்பு முறையிலே இது நடத்தப்பட்டிருக்கு. இதில் உங்கள் பக்கம் நீதி இருக்கிறது. அதை நிலைநாட்டி வெற்றியை உருவாக்கி தந்தால் போதும்னா வேற என்ன வேணும்? இந்த அப்படி ஆம்பளை பையன் பிறப்பான். என் பேர் கருப்பசாமி வை. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை முக்கணிகள் சரக்கோட வந்து வரத்தை வைக்காது.
நிறைய பாலிசி கிடைக்கும். போ, அதுவே உன் பாலிசி. ஓகே, இப்படி போகணும். நிலமாலைக்கு ஏற்பாடு முடிக்காது. வாமா, காலை வந்துட்டு வாமா. எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு யாரோ கேட்குறாங்களே, யார் இருப்பாங்க? அப்பா, குழந்தை யாருக்கு? வீட்டுக்காரி அம்மாங்க கோயம்புத்தூர். அதில் நீ பம்பாயிரி, அவள் கோயம்புத்தூர் இல்லையா? அப்படி இல்லையா? கடை முடிக்கா கர்ப்பதாமி குழந்தை பெறக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கா? எங்களுடைய உடம்பும் கிரகங்களும் சூழ்நிலைகளும் எங்களுக்கு இருக்கா இல்லையான்னு உன் பொண்டாட்டி அடிக்கடி குழம்புதான். உண்மையா? எனக்கு அந்த சக்தி குறைஞ்சிருக்கா, என் புருஷனுக்கு குறைஞ்சிருக்கா? நீ நினைச்சா அந்த சக்தியை கொடுத்து ஒரு பிள்ளையை கொடுக்க முடியும். அப்பா, ஏன் இவ்வளோ லேட்டு, ஏன் இவ்வளோ காலதாமதம், நாங்கள் என்ன பாவம் எந்த ஜென்மத்தில் செஞ்சோம் அப்படின்னு ஒரு வேலை. நாங்கள் ஒரு இடத்துக்கு பூஜைக்கு போயிருந்தோம். 72 வயசுள்ள ஒரு மனிதன் ஒரு 4 வயது குழந்தைய கையில் வச்சிருந்தார். இது யார் உங்கள் பேரனான்னு என் கூட வந்தவர் கேட்டார். இல்லை, என் பிள்ளைன்னு சொன்னார். எப்படி சொன்னார்? என் பிள்ளைனார். வயசத்தில் 72, மனைவிக்கு 67 வயது. அந்த அம்மா டீச்சர். குழந்தைய பிறந்த காரணத்தினால என்ன செஞ்சிருக்கு? விஆர்எஸ் கொடுத்துட்டு குழந்தைய வளர்க்கறதுக்கு உட்கார்ந்து. அதனால கடவுள் நினைத்தால் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு வயதும் இல்லை, வரம்பும் இல்லை. அதனால உனக்கு பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான். கருப்பசாமி பெயர் வை, கால் வந்துட்டுவா. இந்தா மகனே, ஐஸ்வர்யமா இருப்பேன். இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுரு, சந்தோஷமாயிரு. இந்த அப்படி கோயம்புத்தூர் கல்யாண சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? மாப்பிள்ளையே வந்திருக்காரா? மாப்பிள்ளை எங்க இருக்காரு? வாங்க மாப்பிள்ளை, சும்மா இருக்கீங்கள? கால் வந்துட்டாங்க. உனக்கு என்னடா? கூட்டத்தில் யாருக்கும் ஹார்ட் சம்பந்தமாக சந்தேகம் இருக்காமல? யாருக்கு? இதயம் சம்பந்தமாக யாரோ போய் சொல்றாங்களே. கால் வந்துட்டாங்க, கால் வந்துட்டாங்க. ஏய் குச்சடி, என்னம்மா வேண்டும்? அதுக்கு ஏன் அழுத? அந்த பொண்ணே வேணுமா, வேற பொண்ணு வேணுமாடா? உனக்கு விருப்பமா அந்த பொண்ணு மேல? பக்கத்தில் வாங்க. இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம். நம்ம திரேதா யுகத்திலேயோ கிருதா யுகத்திலேயோ துவார யுகத்திலேயோ இல்லை. துவார யுகத்திலேயே பல தவறுகள் நடந்திருக்கு. கிருஷ்ண பெருமான் அவதரித்த யுகம், கிருஷ்ணாவதாரம் நடந்த யுகம் துவார யுகம். அதுக்கு அடுத்து தான் கலியுகம். கலியுகத்தில் சந்தேகப்படுவது இயற்கை, சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நடக்கிறதும் இயற்கை. அப்படி அதை பெருசாக ஆக்கி கூடாதுன்னு நினச்சி தான் நம்ம சமுதாயம் சட்டம் எப்படி ஆயிடுது? ஆணுக்கு பெண் நிகர், ஆணுக்கு பெண் நிகர், எல்லோருக்கும் சம உரிமை. கற்பென்று வைத்தால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகர் என்று வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். கற்பு ஒழுக்கம்னு சொன்னால் அது ஆணுக்கும் ஒன்று தான், பெண்ணுக்கும் ஒன்று தான். அப்போ உன் பக்கத்தில் ஒரு மைனஸ் இருக்கு, அவன் பக்கத்தில் ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். அதனால் கிணத்துல கிடக்கிற தண்ணி கலங்கி கிடக்கிறத பற்றி இங்கே பிரச்சனையே இல்லை. கிணத்துக்குள்ளே கிடக்கிற தண்ணி கலங்கி கிடக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. அதை கோலி எடுத்து குடத்தில் கொண்டு வீட்டில் வச்சிருக்கும் போது தெளிஞ்சிருந்தா தான் குடிக்க முடியும், கலங்கி இருந்தால் தூரத்தான் ஊட்ட முடியும். உண்மையா இல்லையா? இப்போ அந்த வண்டி கிணத்துக்குள்ளே கிடக்கு, இன்னும் ஒரு கேனுக்கோ ஒரு குடத்துக்கோ வரல. அதனால் அது கலங்கி இருக்குன்னு நீ முடிவுக்கு வரக்கூடாது. சோசியலிசமாக பேசுகிறத வச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறத வச்சு உன் உள்ளம் புண்படுது. நீ என்ன முடிவு எடுக்கிற? நீ இவங்கள்ட்ட பேசாத அப்படின்னு நீ சொல்கிற.
ஆனால் அவங்க பேசுகிறாங்க. அப்போ என் சொல்ல மீறி பேசும் பொழுது அதில் ஏதோ இருக்கு என்பது உன் சந்தேகம். நாளைக்கு இதே சந்தேகம் வலிமையானால் உன் வாழ்க்கை இனிக்காது. அப்போ அந்த கேரக்டர் மாறுமா மாறாதா என்பது உன் கேள்வி. மாறாது சத்தியமா. கால் ஒன்றுவா உண்மையை தானே சொல்லணும். பொறுத்து ஏற்றுக்கிட்டா வச்சுக்கா, இல்லைன்னா தூர தூக்கி எரி. தேடுன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் தோல்ல தூக்கி போடுத? அது கொட்டிருந்தா விஷம் இல்லையா? உண்மையா இல்லையா? இந்த மனதை செம்மைப்படுத்தும் மகனே, நிதானமாக இரு, வெற்றி உண்டு உனக்கு. வராது. பொம்பளைகிட்ட மருந்து கொடுத்தா எப்படி தூக்கம் வரும்? மனதை மாத்துடா தம்பி, அமைதிப்படுவாய், வாழ்க. உடனே செஞ்சிருவோம், போ, வந்துடும். தை மாதம் வரை பொறுமையாரு, முடிவு ஒழுங்காக எடு, போ. அந்த ஆடு போக மாட்டேன், ஆட்டை இழுத்துக்கிட்டே போனான். ஆடு போக மாட்டேங்குது, கர 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 இழுத்து போன. ஒருத்தன் சொன்னா, ஆடு இழுத்துக்கிட்டு போகுது பாரு அப்படின்னா. என்ன ஆடு இழுத்துக்கிட்டு? ஆட்டத்தனையா ஆடு இழுத்துக்கிட்டு போறாரு, நீ ஆடு இழுத்துக்கிட்டு போகுதுன்னு சொல்ற, பொறுத்திருந்து பாரியா அப்படின்னா. அந்த ஆட்டை ஒரு சின்ன ஒரு மர செடியில் கட்டி போட்டு குளத்துல முகத்தை கழுவுறதுக்கு போறாரு. இவன் எழுத்து வரும்னே ஆடை அத்துக்கிட்டு போயிட்டு ரெண்டாம் தரம் அந்த தும்பை பிடிச்சார். ஆடு முன்னால போது, ராஜா பின்னால போனார். அப்போ சொன்னா, இப்போ யாருடா இழுத்துக்கிட்டு போறா? ஆடு தான் மனிதனை இழுத்துக்கிட்டு போகுதுயா. இது வேணும்னு நினைச்சா தானடா அவன் பின்னால போகணும். இந்த ஆட்டை வேண்டாம்னு சொல்லிட்டாம்னா தும்ப தூர விட்டுடலாம்ல, விட்டுருடாங்க. என்ன காரணம்? வேணும்னா எல்லாத்தையும் சுமந்துதான், வேண்டாம்னா கழுதையை தூரத்துக்கு நீட்டு போய்கிட்டே இருக்கணியா. அதை விட்டு கடந்து போ, அப்போதான் உன் வாழ்க்கை செம்மையாகும். இல்லைன்னா இல்லை. என் உடன் பிறந்த சகோதரனுக்கு வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தோம். யாருடா? வா. அருள்வாக்கு மட்டும் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது சம்பந்தமாக நிறைய ஞானம், நிறைய கருத்து, நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவ விளக்கங்கள்லாம் அங்கே நடக்கும். உண்மையா இல்லையா? ஆமாம். அப்புறம் சொன்னா பாருங்க, கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு உணவளிப்பார் சிவபெருமான். என் மனதை புரிஞ்சு அவளை தருவார், கூட்டு வருவேன். ஆழமான காதல், அவன் வச்ச பாசம். என்ன நம்ம எழுத முடியும்? உன் தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும், வயசு திறப்போ, கண்ண மூடு. குருவித்தலையில் நெய் வைத்தது போல ஒழுகிக்கொண்டே இருக்குதே கருப்பசாமி. கல்யாணம் உண்டுமா? உண்டு. கால் உண்டுப்பா. ஆடு மாடுகளை நீ வச்சிருக்கீங்களாப்பா? பசுமாடு வச்சிருக்கீங்களாடா? பசு மாடு வளர்ச்சிருக்கீங்களா? வச்சிருந்தீங்களா? பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஏன்டா இப்போ எல்லாம் நின்று போச்சு? ஓயாமல் செத்துக்கிட்டே இருந்துச்சு, காணாமல் போய்கிட்டு இருந்துச்சு, சரியாக உத கொடுக்காம பால் கொடுக்காம மடுவெல்லாம் வீங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதானே கல்லுட்டுவ. அது ஏன்னு கேட்க வரல இந்த பேவில். என்னைக்கோ நடந்துச்சு, அதை ஏன் நம்ம கேட்கணும்? இப்போ எனக்கு கல்யாணம் நடக்கணும் சொன்ன எவன்டா கேட்கா? 7 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பசுவின் கன்றை எம்பெருமான் பழனிமலை முருகனுக்கு தானமாக கொடுத்திருந்தார். இன்னைக்கு உன் தம்பிக்கு கல்யாணம் நடந்து 2 பிள்ளைகள் இடுப்புல இருக்கும். அன்னைக்கு யாரும் உங்களுக்கு வழிகாட்டல, கர்மமும் பாவமும் உங்களை தடுத்து நிறுத்தி விட்டது. இன்று ஒரு பசுவின் கன்றை பிடித்து ஆவினும் குடியிருவான எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு நீ தானமாக கொடுத்தால் இந்த தை மாதத்துக்கு உட்பட திருமண அறிகுறிகள் தோன்றும், மங்களம் பெருகும், ஆணொன்று பெண்ணொன்று பெறுவார். ஆம்பளைக்கு ஆறுமுகம் என்று பேர், பெண்மகளுக்கு மகாலட்சுமி என்று பெயர். வெற்றி அடைவாய் மகனே. இந்தா தொழில் தொடங்கு, அசத்து போ. கருப்பசாமிக்கு கடன்பட்டு மனவேதனைப்பட்டு வந்தது யாருப்பா? யாரெல்லாம் வந்தீங்க செல்ல மக்களே? வாங்க. ஆறுதலை வழங்கும் உங்க அப்பாங்க காலன். உங்களுக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். வா, அழக்கூடாது. எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காதது அழுக.
எல்லோரும் ஆனந்தமாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் சிரிக்கணும், பரிபூர்ணமாக வாழணும். நீங்கள் பெற்ற கடனை தீர்த்து உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். உனக்கு ஒரு முறையான ஒரு வருமானத்தை தரக்கூடிய வழியவும் வகுத்து தாரேன். வேற என்ன வேண்டும்? வருமானத்தை தாரம்ட்டு வேலை கிடைச்சாச்சு, கிடைச்சாச்சு, சந்தோஷமா. உன் பையனுக்கு அடுத்த மாதம் கம்பெனியில் வேலை கிடைக்கும், ஒருத்தைய லவ் பண்ணுவான், கெட்டுவான், நல்லா இருப்பான். அப்படி உங்கள் பிரச்சனை தீர்த்தார 3 முறை என்னை பார்க்கலாம். மகிழ்ச்சி அடைங்கள், ஆனந்தமாறு ஆனந்தமாறு. கர்பதாமிக்கு கர்பதாமி என் முன்னோர்களில் யாருக்கோ கேன்சர் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். யார் வீட்டில் யாருக்கோ முன்னோர்களில் பெரியவங்க யாருக்குப்பா கேன்சர் போனாங்க? யாருக்கடாது வருத்தலுப்பா. இப்போ கண் காலம் உன் பேர் என்னடா? வாயில நுழையாத பேரெல்லாம் வச்சுட்டானே. இதை என்ன பேர? ஃபயாஸ். ஸ்பெல்லிங் சொல்லு. எஸ், ஓகே. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எந்த கற்பனையும் இல்லை, எந்த ஒரு பிழைகளும் இல்லை. 3 ஜென்மங்களுக்கு முன்னால் செய்த பாவத்தின் வினைகளினால் ஒருவருக்கு தீராத நோய் கேன்சர் வந்தது. அதனுடைய வாரிசில் ஒருவருக்கோ 2 விழிகளில் படலங்கள் ஏற்பட்டு பார்வைகள் குன்றியது. இன்னும் ஒருவருக்கு இப்படி ஒரு நிலை இருக்கும் என்பது உண்மையாகும். ஒரு ஜென்மத்துக்கு ஒருவர் என்று சொன்னாலும் 3 உண்டு. ஆகையினால் அது ஓ வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு இருந்துவிடக் கூடாது என்பது உன்னுடைய எண்ணம். அப்படி யாருக்கும் வராத மகனை நீ வெற்றி அடைவாய். கால் வைப்பான். வேற என்னப்பா வேணும்? இந்த பார்வையை கொண்டு வர முடியுமா என்று தெளிவுபடுத்த 3 மாத கால அவகாசம். வெற்றி உண்டு. இன்னையிலிருந்து என்னைய பிரார்த்தனை செய் மகளே, நிம்மதியாக தூங்கி எண்ணிப்பாய். அமைதி கிடைச்சாச்சு. சரி, இந்த அப்பா பணம் தந்திருக்க வச்சுக்கா, நிறைய வருமானம் வரும். நல்லா தாய் மகன் வாங்க. அழகென்னும் ஓவியம் இங்கே, அதை எழுதிய ரவிவர்மன் எங்கே? ரொம்பாயா நீங்க இருந்தீங்களா? இப்ப இருக்கிறீங்களா? எங்க எங்க இருக்கீங்க? ஓ சரி. நீங்க வேற எவ்வளோ? எந்த இடம்? ஓ, பக்கத்தில் வந்து உட்காரணும், குழப்பம் இல்லாமல் இருக்கும். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து 7 கிலோமீட்டர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு, இருக்கா? அதே மாதிரி கடல் அலைகள் ஒளி வீசும் இடத்தில் வேற்று மதத்தை சார்ந்த ஒரு ஆலயமும் உண்டு. 2 ஆண்டு காலங்களாக வீட்டில் உடல்நிலை சம்பந்தமான குறைபாடுகளும், கல்வி சம்பந்தமான தடர்களும், மனக்கோளாறுகளும் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இதற்கு வேற எதுவும் கிரகங்கள் காரணமா, வேற என்ன காரணமாக இருக்கிறது என்பது உங்களுடைய கேள்வி. காரணம் சொல்லலாம். இதற்கு கிரகங்களும் ஒரு காரணம். மாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சில மயக்கம். இதிலிருந்து விடுதலையாக்கி உன்னை வெற்றியாக்கி தாரேன். அவளுடைய அங்கத்தில் எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் ஆயுள் கட்டியாகவும் சர்வ ஆரோக்கியமும் வாழ வச்சிருந்தா போதுங்களா? வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்ப்பா?
அந்த தொழில் இந்த மாதத்திலிருந்து உனக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும். தை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கலாம். கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்கார், பக்கத்தில் வா, நல்ல கண்ண முடிக்க. இன்னையிலிருந்து இந்த ஊரல் தகுந்தமான சிந்தனையும் எண்ணமும் உனக்கு இருக்காது. அதுக்கு மட்டும் அடுத்த உத்தரவில் பேசுவோம்ப்பா. பேக்குளம் வந்தால எந்த ஊர்? பேக்குளம். வாடா தம்பி, கால் வச்சு வா. பம்பாய் பம்பாய் பம்பாய். பம்பாயில் உள்ள போலீஸ்கள்கிட்ட பேசி பழகுறியா? அந்த ஸ்டேஷனுக்கு உனக்கு எதுவும் தொடர்பு வந்துச்சா? பேருந்தீங்களா? என்ன விஷயம் அது? பேசி முடிச்சாச்சா முடிக்கலையா? கால் வந்து 3 மாதத்தில் தங்கையுடைய வாழ்வு சம்பந்தத்துக்கு தெளிவான முடிவு கிடைச்சிடும். அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாகவே முடியும். வேற என்ன வேணும் உனக்கு? உன்னுடைய கல்யாண வாழ்க்கையை பற்றி இப்போதைக்கு பேசாதன்னு உத்தரவு. சித்திரை மாதம் வரை பொறுமையாரு, எந்த வாக்குவாதமும் பண்ண வேண்டாம். பொறுமையா இருந்தப்பா, போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு பம்பாய் குடும்பத்துடன் வந்த செல்ல மக்கள், அம்மா அக்கினி சட்டிக்காரி, ஆயிரங்கள் பாறைக்காரி. மாரியம்மா முப்படாதி அம்மாலாம் இருக்காங்களா? சாமி ஆடுறது யாரு குடும்பத்தில்? நீ ஆடுவியா? அதான் அம்மா. அக்கினி சட்டி எடுத்திருக்கியா? வேண்டுதல் பண்ணியிருக்கியா? கால் வந்துட்டு வா. மெல்லப்பூ மெல்லப்பூ. என்னடா வேணும் தம்பி? கண்ணமுடு. சரி, கால் வந்துட்டு வரலாம். தொழில் பார்க்கறதுக்கே உடல்நிலைகளும் ஒத்து வரல, உன் மனநிலைகளும் ஒத்து வரல. இதில் ஏதோ ஒரு ரகசியம் நடந்திருக்க மாதிரி எங்கள் மனதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, சாமியை ஆடி பார்த்தாலும் தெளிவு பார்த்தாலும் அறிகுறிகள் காட்ட மாட்டேன். இதுக்கு முன்னால் முன்னும் பின்னும் ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு காட்டி கொடுக்கும். இப்போ எங்கள் கண்ணவே மறைச்சு நடக்கும். ஏதோ கண்ணை கட்டித்தான் வித்தை பண்ணிட்டாங்களோ, எங்கள் தொழிலுக்கு மோசடி செஞ்சுட்டாங்களோன்னு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். அத்தான்னு நீ சொல்லுங்க. உண்மையா இல்லையா? நடந்தது உண்மைதான்டா. அதனால் அந்த தீய சக்தியை விலக்கி உன் தொழிலை வளமாக்கி கடன்படாமல் காப்பாற்றினா போதுமா? வேறு என்னடா வேணும்? இந்தா, இன்னிலிருந்து ஜெயித்துருவ மகனே. நல்லா இருக்கு. வேற என்ன வேணும்? கல்யாணம் முடிச்சு கொடுத்தியா? இந்தா, ஐஸ்வர்யமாக இருக்க வைக்கணும். கர்மசாமிக்கு பெங்களூர். குழந்தை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார்? நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி.
எதுவும் விளக்கம் தேவையா? பக்கத்தில் வா. ஓ ஓ ஓ ஓ ஓ. பக்கத்தில் வா. ஓ ஓ ஓ. இதுவரை விளையாட்டுத்தனமாகவே வாழ்க்கை புறம் போயிடுது. உன் உடம்புல போதுமான சக்தி இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் உனக்கே தோன்றிடுது. அந்த தோற்றம் நரம்பியல் சம்பந்தமான ஒரு சின்ன ஐயப்பாடு